இந்தியா முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த 2 வாரங்களில் எரிபொருள் விலை உயர்த்தப்படுவது இது 4வது முறையாகும். சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 2.46 உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் ரூபாய் 107.77 விற்பனையாகிறது. டீசல் லிட்டருக்கு ரூபாய் 2.57 உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் ரூபாய் 99.55 விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் இன்று பெட்ரோல் 2.67 உயர்ந்த லிட்டருக்கு 103.61 விற்பனை செய்யப்பட்டது. டீசல் ரூபாய் 2.63 உயர்த்தப்பட்டு டீசல் லிட்டருக்கு ரூபாய் 93.79 விற்பனை செய்யப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக இந்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இந்த விலை உயர்வை அமல்படுத்தி உள்ளது. இது தொடர் விலை உயர்வை நாடு முழுவதும் பணவீக்கம், போக்குவரத்து மற்றும் தினசரி பயண செலவுகள் ஆகியவற்றில் சங்கிலி தொடர் விளைவுகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை உயர்வால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். புதுச்சேரியில் அமைச்சர்கள் நியமனம் செய்வதில் முதல்வர் ரங்கசாமியுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் கட்சி தலைமை முதல்வருடன் கலந்து பேசி விரைவில் சுமூக முடிவு ஏற்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் அமைந்துள்ளது. இதற்காக மாநில மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுகளில் 2021 26 வரை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசாங்கமாக திகழ்கிறது என்றார். புதுவை மாநில காவல்துறைக்கு ஜனாதிபதியின் உயர்ந்த அங்கீகாரமான பிரசிடென்ட் கலர்ஸ் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இனிமேல் புதுச்சேரி காவல்துறையினர் ஜனாதிபதியின் அங்கீகார பேட்ஜ் அணிந்து பணிபுரிய இருக்கிறார்கள். இது புதுச்சேரி மாநிலத்திற்கே பெருமையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரி மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று செகண்ட் ரிசர்வ் பாட்டாளியின் உருவாக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்று தெரிவித்த நமச்சிவாயம், இதன் மூலம் சுமார் 1007 பேர் புதிய காவலர்களை நியமிக்க முடியும் என்றார். இதனால் புதுவை மாநில காவல்துறை மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரி அமைதியான மாநிலமாக உருவாக்குவதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும். அதே சமயம் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டார். தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தல் நேரத்திலும் புதுவை மாநிலத்திற்கு வருகை தந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்காக பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களை நேரில் சந்தித்து நன்றி கூறியதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு சில இடங்களில் குறைவான வாக்குப்பதிவிலே வெற்றியை தவறவிட்டு இருப்பதாகவும், கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பாஜகவின் வாக்கு வாங்கி கணிசமாக உயர்ந்திருக்கிறது என்று தெரிவித்தார். 30 தொகுதிகளில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் 17% வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் 10 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக 12% வாக்குகளை பெற்று உள்ளது என்றும் விளக்கம் அளித்தார். தேர்தலில் பாஜக 6 இடங்களில் தோல்வி அடைந்துள்ள நிலையில் தோல்விக்கான காரணங்களை ஆராய கட்சியின் தலைமை குழு அமைந்திருப்பதாகவும் தெரிவித்த நமச்சிவாயம், அமைச்சர்கள் நியமனம் செய்வதில் என்ஆர் காங்கிரசுடன் கருத்து வேறுபாடு இல்லை. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கட்சி மேலிடம் கலந்து ஆலோசனை செய்தார். விரைவில் அமைச்சரவையை முழுமையாக்க அமைக்கப்படும் என்று நமச்சிவாயம் தெரிவித்தார். பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறிக்கு பதுங்கி இருந்த 8 பேர் கொண்ட கும்பலை லாசிப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாசிப்பேட்டை இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன் உத்தரவின் பெயரில் சப் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் நேற்று இரவு 10 மணி அளவில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அப்போது லாசிப்பேட்டை இளையஞ்சாவடி ரோட்டில் தனியார் பள்ளி அருகே ஒரு கும்பல் கத்திகளுடன் பதுங்கி இருப்பதாகவும் அவ்வழியே செல்வோரை மிரட்டி வழிப்பறி செய்ய இருப்பதாகவும் தகவல் வந்தது. இதையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் தப்பியோட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்தனர். இதில் அவர்கள் லாசிப்பேட்டை பகுதியை சேர்ந்த டக்கி விக்கி என்கிற விக்னேஸ்வரன், பாஸ்கர் என்கிற குஸ்கா பாஸ்கர், அகிலன் என்கிற ரைஸ், நாராயணன், ஹரிஹரன், ஹரிபிரகாஷ் என்கிற ஏர்போர்ட் மனோஜ், பிரவீன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து மேற்கொண்டு 8 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த 8 கத்திகளையும் போலீசார் கைப்பற்றினர்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை தொகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை காமராஜர் வீதியில் புதிதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெற்று வருகிறது. பணிகளில் மேற்கண்ட காமராஜர் வீதியில் வாய்க்கால் வாட்டங்கள் குறித்தும் மழை காலங்களில் மழைநீர் எளிதாக வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி என்று அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் போது சாலைகளில் வாய்க்கால் வாட்டங்கள் சரியான முறையில் அமைத்து மழைக்காலங்களில் மழைநீர் எளிதாக வெளியேறும் வகைகள் அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு உதவி பொறியாளர் பாலாஜி, இளைநிலை பொறியாளர் மிதுன் மற்றும் மேற்கொண்ட பகுதியை சேர்ந்த நேய மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில வன்னியர் சங்கம் சார்பில் மாவீரன் காடுவெட்டி குழுவின் 8ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில வன்னியர் சங்கம் சார்பில் மாவீரன் காடுவெட்டி குழுவின் 8ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா லாசுப்பேட்டையில் நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் இள நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாமக லாசுப்பேட்டை தொகுதி தலைவர் திருமால், செயலாளர் ராமதுரை, வன்னியர் சங்க துணை தலைவர்கள் முருகன், நந்தகோபால், சுப்பிரமணி, வன்னியர் சங்க செயலாளர் ஹரி, ஜெயகாந்த், வாழ்முனி, தனசேகர், சமூக முன்னேற்ற சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் சிவபிரகாசம், ஆலோசகர் சம்பந்தம், பாமக நகர தலைவர் தமிழ்செல்வம், செந்தில் பன்னீர் செல்வம், பாமக ஊடக பிரிவை சேர்ந்த செல்வம், கிங் சேகர், லாசுப்பேட்டை தொகுதி இளைஞர் அணி தலைவர் ராஜா மூர்த்தி, மாநில தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சரிக்குடி பாண்டிச்சேரி கிளப்பில் 6வது மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே உள்ள சர்க்கிள் பாண்டிச்சேரி கிளப்பில் 6வது மருத்துவ முகாம் இன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை டாக்டர் நல்லா மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம், புதுச்சேரி அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் கல்லீரல் பரிசோதனை, தோல், கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் உணவியல் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். மேலும் இந்த முகாமில் புதுச்சேரி நல்லாங் கிளினிக் மற்றும் விநாயக மிஷன் மருத்துவ குழுமம் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை வழங்கினார்கள். முகாமில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். சர்க்கிள் பாண்டிச்சேரி கிளப் தலைவர் சதானந்தம், செயலாளர் பிரகாஷ், துணைத் தலைவர்கள் டாக்டர் லட்சுமிபதி, வழக்கறிஞர் சிவகுமார், விளையாட்டு பிரிவு செயலாளர் மேத்யூ, பொருளாளர் கனகராஜ், கமிட்டி உறுப்பினர்கள் சரவணன், அமுலோலர் முத்துராஜ் ஆகியோர் மருத்துவ முகாம் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முகாமில் வழக்கறிஞர் சிவகணபதி, ராம், முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதிகளில் பயன்பாடின்றி பூட்டிய மாணவர் விடுதி பயன்பாடற்று இருப்பதால் சமூக விரோதிகள் கூடாரமாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் திண்டிவனம் சாலைகள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகம் அருகே அமைந்துள்ள அரசு மாணவர் விடுதி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பயன்பாடின்றி பூட்டிய நிலையிலிருந்து வருவது அப்பகுதி மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கும் வசதி கொண்ட இந்த மாணவர் விடுதி நீண்ட காலமாக செயல்படாமல் உள்ளது. மேலும் விடுதியின் வளாக கதவு பூட்டப்படாமல் இருந்த நிலைகள் இருப்பதாக குறிப்பிடுகிறது. இதனால் இரவு நேரங்களில் சில சமூக விரோதிகள் அங்கு வந்து மது அருந்துவதும் தங்குவதுமாக இருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக அந்த வழியாக செல்ல பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நீண்ட கால பராமரிப்பின்றி கிடக்கும் இந்த கட்டிடம் பாழடைந்து இடிந்துவிடும் அபாய நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே மாணவர்கள் நலன் கருதி பயன்பாடற்றி உள்ள இந்த பழைய மாணவர் விடுதியை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் அங்கு கூடுவதை தடுக்க அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி காவல்துறைக்கோ புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 167வது அமைப்பின் சார்பில் 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி சமூக நலப்பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167
PHRT 167 அமைப்பின் சார்பில் புதுச்சேரி காவல்துறை அதிநவீன வசதிகளுடன் கூடிய 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள், அதாவது மொபைல் டிராபிக் போலீஸ் பூத் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி வரலாற்றிலேயே இந்த குறிப்பிட்ட நவீன வடிவமைப்புடன் கூடிய காவல் சாவடிகள் அறிமுகப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். வெயில், மழை போன்ற காலநிலைகளிலிருந்து பாதுகாப்பு அளித்து போக்குவரத்து காவலர்கள் தங்களின் கடமையை தடையின்றி மேற்கொள்ளும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுமார் ரூபாய் 1,40,000 மதிப்பீட்டில் இந்த சமூக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்பயனுள்ள திட்டத்திற்காக காவல்துறை உயரதிகாரிகள் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் அமைப்பினருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரி காவல்துறை சார்பில் சத்யசுந்தரம் IPS துணை பொது ஆய்வாளர் DIG, புதுச்சேரி காவல்துறை கலைவாணன் காவல் கண்காணிப்பாளர் SSP LNO, புதுச்சேரி காவல்துறை ராஜேந்தர் காவல் கண்காணிப்பாளர் SSP, புதுச்சேரி காவல்துறை ரத்னா சிங் காவல் கண்காணிப்பாளர் SP டிராபிக், புதுச்சேரி காவல்துறை புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 167 PHRT 167 சார் மோதிகுமார் தலைவர், சேர்மன் முரளி துணை தலைவர், வைஸ் சேர்மன் வெங்கட், திட்ட ஒருங்கிணைப்பாளர் ப்ராஜெக்ட் கன்வெனர் கெவின் அண்ட் பாலா விஸ்வேஷ், ஊடக ஒருங்கிணைப்பாளர் பப்ளிசிட்டி கன்வெனர்ஸ். இவ்விழாவில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் ரவுண்ட் டேபிள் அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திகள், மத்திய அரசு விடுமுறை தினமாக 28/5/2026 வியாழக்கிழமை அன்று பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் இயங்காது. எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்று ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் சென்ற டெம்போ வாகனம் சிறிய பள்ளத்தில் இறங்கிய போது அதன் முன் சக்கரம் திடீரென பழுதடைந்ததால் விபத்து ஏற்பட்டது. இதில் டெம்போவில் பயணம் செய்த சிலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் குறுகிய தூர போக்குவரத்துக்காக டெம்போக்கள் அதிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் போக்குவரத்து துறை சார்பில் வாகனங்கள் முறையாக கண்காணிக்கப்படாததால் பழைய மற்றும் பராமரிப்பு குறைவான டெம்போக்கள் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிறிய பள்ளங்களில் வாகனங்கள் இறங்கினால் கூட விபத்துகள் ஏற்படும் நிலை தொடர்ந்து காணப்படுவதாகவும், இது போன்ற டெம்போ விபத்துகள் பல்வேறு இடங்களில் அடிக்கடி நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்த டெம்போ வாகனங்களின் தரம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப நிலையை ஆய்வு செய்த பின்னரே பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கப்பட்டனர். மேலும் தொடர்ச்சியாக ஏற்படும் டெம்போ விபத்துகளை தடுக்க விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் வாகன தணிக்கைகளும் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் ஒருங்கிணைப்பில் தமிழீழம் இனப்படுகொலை 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் ஒருங்கிணைப்பில் தமிழீழம் இனப்படுகொலை 17ஆம் ஆண்டு நினைவு நாள், முள்ளிவாய்க்கால் முடிவல்ல தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம் என்ற முழக்கங்களோடு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் பெரியார் பிஞ்சுகள் மெழுகுவர்த்தி ஏந்தி நினைவு படங்கள் சுமந்து பங்கேற்றனர். பெரியாரிய சிந்தனையாளர் தோழர் சிற்பபிரகாசம் தியாகசுடர் ஏற்றினார். திராவிட கழகம் தோழர் தமிழ்செல்வன், தந்தை பெரியார் திராவிட கழகம் தோழர் வீரமோகன், திராவிட விடுதலை கழகம் தோழர் இளையரசன், இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் தோழர் சிகாமணி, புதிய ஜனநாயகம் தொழிலாளர் முன்னணி தோழர் மகேந்திரன், திராவிட முன்னேற்ற கழகம் தோழர் காயத்ரி, ஸ்ரீகாந்த் இயற்கை மற்றும் கலாச்சார பாதுகாப்பு இயக்கம் பிராங்க்லின், நடுவுகள் வலைத்தளம் தோழர் சூரியமூர்த்தி ஆகியோர் பங்கு பெற்று நினைவேந்தல் உரை நிகழ்த்தினார்கள். உணர்வோடு நடைபெற்ற நிகழ்வு ஒருங்கிணைப்பு பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தோழர் தீனா சிறப்பாக செய்திருந்தார். சகாபா சிலம்பம் கிளப் மற்றும் லூவல் மார்க்சியஸ் ஆர்ட் கிளப் யூனிவர்ஸ் எக்ஸலன்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இணைந்து நடத்திய தமிழர் கலைகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் ஏராளமான பாரம்பரிய விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள்.
சகாபா சிலம்பம் கிளப் மற்றும் ப்ளூவெல் மார்க்சிஸ்ட் ஆர்ட் கிளப் யூனிவர்ஸ் எக்ஸலன்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இணைந்து நடத்திய தமிழர் கலைகளின் சங்கமம் நிகழ்ச்சி புதுச்சேரி லாசிப்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நமது பாரம்பரிய தமிழர் கலைகளான சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய தற்காப்பு கலைகளை நம் கண் முன்னே நிகழ்த்தி காட்டினார்கள். மேலும் இதில் சிறப்பம்சமாக விழாவின் தொடக்கத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிலம்பம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய கலைகளின் பயிற்சியாளர்கள் தங்களது திறமைகளை அசாத்தியமாக வெளிப்படுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மேலும் இஸ்லாமிய வீராங்கனை பெண் ஒருவர் தங்களது மார்க்கத்தின் முக்கிய அங்கமான பர்தாவை அணிந்து கொண்டு சிலம்பம் சுற்றி அங்கிருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை சாகிபா சிலம்பம் தலைமை பயிற்சியாளர் அகமது ஜாஹீர் மற்றும் ப்ளூ வால் மார்ஷியல் ஆர்ட் ஃபவுண்டர் மற்றும் தலைமை பயிற்சியாளர்கள் அகமது உசேன், கவுஸ் சுல்தான் மற்றும் நிரூபன் சக்கரவர்த்தி, மாஸ்டர் அப்துல் ரஹீம், மொய்தீன் தஸ்தகீர், முகமது அசீன் முகமது, பஸ்லிஸ் மாஸ்டர் வினோத் மற்றும் சிலம்பம் நண்பர்கள் ஜனா, குணா, பார்த்திபன், விக்னேஸ்வரன், விக்ரம் உள்ளிட்ட பல்வேறு தமிழர் பாரம்பரிய பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தலைமை செயலர் சுந்தரமுருகன் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் முகமது கலிபா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை செயலாளர் பாவணன், புதுச்சேரி வேதபுரி லைன்ஸ் கிளப் தலைவர் தனிகாச்சலம், காவல்துறை உதவி ஆய்வாளர் மொலேனா சாஹிப் யாத்ரா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பவுண்டேஷன் நிறுவன இயக்குனர் யாத்ரா சீனிவாசன், தேசிய மக்கள் முன்னணி நிறுவனர் சுவாமிநாதன், ப்ளூவெல் மார்ஷியல் ஆர்ட் கிளப் சையது ஜாகிர் உசேன், STBI தலைவர் அப்துல்லா, முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க கணபதி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமான சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு தமிழர் பாரம்பரிய விளையாட்டு வீரர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வெகுவாக கவர்னர் பெற்று முதல்வர் ரங்கசாமி பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தினர். நண்பனின் மனைவியுடன் கள்ள தொடர்பு, குடும்பத்தை காப்பாற்று என கெஞ்சிய மாற்றுத்திறனாளி இறுதியால் வாலிபர் கழுத்தறுத்து கொலை, 3 பேர் கைது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நண்பனின் மனைவியுடன் இருந்ததாக கூறப்படும் கள்ள தொடர்பை கைவிட மறுத்த வாலிபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சந்தை புதுக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ஞானமூர்த்தி, வயது 30. விபத்தில் வலது காலை இழந்த மாற்றுத்திறனாளியான இவருக்கு மனைவி பிரியா, வயது 25, 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். அதே பகுதியை சேர்ந்த காந்தி மகன் கோகுல், வயது 23, கார்த்திக் மகன் கதிர் என்ற கதிரவன் 24 ஆகியோர் ஞானமூர்த்தியின் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஒரு ஆண்டாக ஞானமூர்த்தியின் மனைவி பிரியா மற்றும் கதிரவன் இடையே கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த ஞானமூர்த்தி, எனக்கு 4 பிள்ளைகள் உள்ளன, குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நண்பனாக பழகி துரோகம் செய்யாதே என கதிரவனை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த உறவு தொடர்ந்ததாக தெரிகிறது. இதற்கிடையில் முன்விரோதம் தொடர்பான அடிதடி வழக்கில் சிறையில் இருந்த ஞானமூர்த்தி 4 நாட்களுக்கு முன்பு விடுதலையாகி வீடு திரும்பிய போது கதிரவன் மற்றும் தனது மனைவியை தொடர்பை கைவிடவில்லை என்பதை அறிந்த மனவேதனை அடைந்துள்ளார். இது குறித்த நண்பர்கள் கோகுல் மற்றும் ஞானவேலுவுடன் கூறிய நிலைகள் கதிரவனை கொலை செய்த திட்டமிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். திட்டமிட்டபடி கதிரவனுக்கு 4 அறிமுகமான ஞானவேலு வயது 18 அவரை நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் வேதாவூர் சிவன் கோவில் பின்புறம் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு வந்த ஞானமூர்த்தி, கோகுல் மற்றும் ஞானவேலு ஆகியோர் சேர்ந்து கதிரவனை தாக்கி கைகளை கட்டி கீழே தள்ளி மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கோவிலின் பின்புறம் ரத்த வெள்ளத்தில் வாலிபர் பிணமாக கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் கண்டமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கு பதிவு செய்த ஞானமூர்த்தி, கோகுல், ஞானவேலு ஆகிய 3 பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1992-93 ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு கூட்டம் வீராம்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நேற்று நடைபெற்றது.
இக்கூட்டத்தில் முன்னாள் ஆசிரியர்கள் மாரிமுத்து, முத்தையாசாமி, சரவணன், ஹரிகேசன், சரஸ்வதி மற்றும் மறைந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் ஏகானந்தம், துணைவியார் கோவிந்தம்மாள் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி முன்னாள் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்ட இவ்விழாவில் தாங்கள் பள்ளி பயின்ற காலத்தில் நடைபெற்ற சுவாரஸ்யமான தகவல்களையும் மகிழ்ந்த நிகழ்வுகளையும் நினைவு கூர்ந்து பேசினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பின் சிறப்பாக செய்திருந்தனர். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற அழகானந்தத்திற்கு அரியாங்குப்பம் பாஜக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கதிர்காமம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற அழகு என்கிற அழகானந்தத்திற்கு பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் பலர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதில் காமாட்சி ஹோட்டல் உரிமையாளர், தொழிலதிபர் துறை கோவிந்தராஜன், மாநில பாஜக சிறப்பு அழைப்பாளர் சுந்தரமோகன், அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜ் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற அழகு என்கிற அழகானந்தத்திற்கு மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி பாஜக நிர்வாகிகள், அவரது ஆதரவாளர்கள் பலர் உடன் இருந்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் திம்மநாயக்கன் பாளையம் மற்றும் பூரணாங்குப்பம் ஆகிய பஞ்சாயத்துகளில் 100 நாள் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திம்மநாயக்கன் பாளையம் மற்றும் பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் திம்மநாயக்கன் பாளையம் கிராம பஞ்சாயத்து உட்பட்ட பள்ளமதகு முதல் ஏரி முகத்து வாரம் வரை உள்ள ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிக்கு 24,07,000 மதிப்பீட்டிலும் பூர்ணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ரபன் குளத்தை தூர்வாரி ஆழ்படுத்துதல் பணிக்கு ரூபாய் 2,55,000 மதிப்பீட்டிலும் பூர்ணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்து உட்பட்ட வண்ணான்குளம் முதல் விஜயமான் நகர் வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிக்கு 65,000 மதிப்பீட்டிலும் என மொத்தம் 27,27,000 காண பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் ராமு தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌத்ரி, உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் தன்ராஜ், பணி ஆய்வாளர் கணேஷ், கிராம திட்ட ஊழியர்கள் சந்திரன், ஹரிராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.